ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க. உனக்கு நான் வந்தது பிடிக்கலன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஏன்ற விஷயம் எனக்கு தெரியல. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐ ஆம் ரியலி சாரி. நான் இந்த இடத்துல வந்து சுமதி அக்கா கிட்ட பேச வந்தால் அவங்கக்கிட்ட மட்டும் பேசிட்டு போயிடுறேன், ஓகேவா? உன்னை எந்த விதத்துலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. எனக்கு ஒரு 1/2 hour டைம் கூட, நான் அந்த அக்கா கிட்ட மட்டும் பேசிட்டு போயிடுறேன். சுமதி அக்கா, இங்கே இருக்கீங்கள? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என்ன உதவி தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களோட அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த இடத்துல உங்க கூடயே தானே உங்களோட காதலன் இறந்தாரு. அக்கா, சுமதி அக்கா, நான் இப்போ உங்களை தெளிவாக பார்த்துட்டேன். இங்கே ப்ளீஸ் நீங்கள் என் கூட கம்யூனிகேட் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களை இங்கே இருக்கிற அந்த ஆன்மா வந்து பேச விட மாட்டுதா? உங்களோட காதலனும் இங்கே தான் இறந்தார் உங்க கூட. ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலக்கா. இன்னொரு சிஸ்டர், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பேச வந்தது சுமதி அக்கா கிட்ட மட்டும்தான் பேச வந்தேன். உங்க கூட பேசுறதுக்கு நான் வரல, சரியா? உங்களுக்கு நான் இங்க வந்தது டிஸ்டர்பா தெரியுதுன்னா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த சுமதி அக்கா கிட்ட பேசிட்டு நான் இங்கிருந்து உடனே கிளம்பிடுவேன். என்ன சொல்ல வராங்க தெரியும். என்ன போட்டு ஓகே ஃபைன். யாரு? மறுபடியும் முன்னாடி வர முடியுமா உன்னால? நான் உன்னை பார்க்கறதுல வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோபமாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, தேங்க்யூ. அப்போ நீயுமே வந்து என் கூட பேசணும்னு நினைக்கிறியா? ஆக்சுவலி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஜங்கிளாக தான் இருக்குது. இந்த முள்ளு செடி எல்லாமே வளர்ந்துருச்சு ஃபுல்லாகவே. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை லைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால உங்களால் என் கூட வந்து பேச முடியலையா? நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டா என் பக்கத்தில் வந்து பேசுவீங்களா? உங்களுக்கு என்ன உதவி தேவைன்றதை என்கிட்ட சொல்ல முடியுமா? சுமதி அக்கா, ஏதாவது ரெஸ்பான்ஸ் மூலியமாக நீங்கள் சொன்னதானே நான் அதை பண்ண முடியும். நான் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசினா நீங்கள் என் பக்கத்தில் வந்து பேசுவீங்களா? ஓகே, ஆனால் நான் உங்களை நம்பி தான் இந்த இடத்துல லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த இடத்துல இன்னொரு ஆன்மா இருக்கீங்க. உங்ககிட்டயே ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் பேச வந்தது சுமதி அக்கா கிட்ட மட்டும்தான், உங்க கூட கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கூட பேசிட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன். உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கைஸ், நான் இப்போ இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். இந்த டைமில் லைட் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான். ஆனால் எதுக்காக வந்து என்னை அட்டாக் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணுறேன். நைட் விஷயம் தான் எல்லாமே வந்து பேக் வந்து வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய்ட்டு பேக்கை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு லைட் ஹவுஸ் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து என்னோடய பேகு வாட்டர் பாட்டிலையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு வந்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ஏரியாவை லைட் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஹலோ சுமதி அக்கா, இருக்கீங்களா?
சுமதி அக்கா, இப்போ நீங்கள் வந்து பயப்படாமல் என் முன்னாடி வரலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? ஐயோ, இன்னும் சார்ஜ் இவ்வளோ வேகமாக இருக்குது. எஸ், சீரியஸ்லி சார்ஜ் வந்து இப்போ ஆன் பண்ணோன்னே ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பாருங்களா, 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு இப்போ நான் ஆன் பண்ணி. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அப்பா, இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் உங்க கூட பேசணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற இதே டார்க்னஸில் நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண வந்தேன். இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்? நான் உங்க கூட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ பேட்டரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதா? நாய் வேறு கண்டினியூ கழிச்சுனே இருக்குது. பவர் பேங்க்கும் வந்து எடுத்துக்கிறேன் சேஃப்டிக்கு. அந்த பேர் வந்து வேலை காணாது. ஏன்னா சார்ஜ் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கை வந்து கனெக்ட் பண்ணி இதில் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஹலோ, இப்போ இந்த இடத்துல யாரும் வந்து சொல்லிக்கலாமா? சுமதி அக்கா, இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ நீங்கள் இருக்கிற அதே டார்க்னஸில் தான் நான் இப்போ வரேன் இங்கே. ஸோ என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தானே நான் இருக்கேன். ப்ளீஸ், நான் இந்த இடத்துல எந்த விதமான லைட்டும் இல்லாமல் நடந்துட்டுருக்கேன். நைஸ். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டா என் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் பண்ணுறத பார்த்தா எனக்கு என்னமோ வந்து நீங்கள் என்னை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இருட்டில் என்னை ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் என்னை இந்த இருட்டுக்கு வர வச்சிங்களா நீங்கள்? எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இருட்டில் இருக்கிறது ஒன்றும் புதுசாக கிடையாது எனக்கு. இருட்டில் வந்தால் நான் பயந்துருவேன்னு நினச்சிட்டிங்களா? சரி, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து பேச வந்தது சுமதி அக்கா கிட்ட மட்டும்தான். நான் உன் கூட பேசுறதுக்கு வரல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் ஏன் உனக்கு புரிய மாட்டேது? அது எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடு. இப்போ நான் வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். உனக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் அவங்க கூட மட்டும் பேசிட்டு இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிடுறேன். உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், சரியா? இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? நீயாவது வந்து சொல்லு ஏதாவது. நான் இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறன்றது எனக்கு புரியல. நான் லைட்டே இல்லாமல் இருக்கிறேன், கண்ணு தெரியல. வருஷம் டக்குன்னு வந்து பயந்துட்டேன் வயசு இதை பார்த்து. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட போராடிட்டுலாம் இருக்க மாட்டேன், சரியா? நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து சுமதி அக்காகிட்ட பேசிடுறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குமே. செல்ஃப் ஓகே. நீங்கள் என்ன பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். ஃபுல்லாக தெரியணுன்றது கூட எனக்கு. சுமதி அக்கா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உங்கள் கூட பேசுறதுக்காக தான் வந்தேன். இதே இடத்துல இன்னொரு ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப டிஸ்டர்ப். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, என் பக்கத்தில் வா. என்னை உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. நீ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்க, அதனால தான் வந்து இவ்வளோ கோவப்படுற. எனக்கு புரியுது. உன்னை யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீ கோபத்தில் இருக்குன்றது தெரியுது. ஸோ எனக்கு அது என்னன்றது தெரியல. அதை எனக்கு தெரிய வச்சுன்னா நான் உங்க கூட வந்து பார்த்தா பேசலாம். நான் இன்னொரு ஆன்மாவுக்கு இங்கே உதவி பண்ணுறது தான் வந்தேன்.
நான் எதுக்காக வந்திருக்கேன்ற விஷயம் உனக்கு புரியவே இல்லையா? புரிஞ்சும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ற? ஆன்மாவால வந்து முக்காலத்தையும் உணர முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? மனுஷங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் என்ன நினைக்கிறான்றது தெரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு ஆன்மாவாலையும் தெரிஞ்சுக்க முடியாதா? நான் இங்க வந்தது ஒரு நல்ல நோக்கத்தோட தானே வந்திருக்கேன். நீ இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியும் வந்து கிடைக்காம போகல. நான் உனக்கும் உதவி பண்றேன், ப்ராமிஸ். இந்த மாதிரி வந்து என்னை ஹர்ட் பண்ணாத. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே சுமதி அக்கா, நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்றது மட்டும்